Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அந்த வானத்தை போல மனம் படைச்ச கேப்டனே, பனி துளியை போல குணம் கொண்ட புரட்சி கலைஞனே. வானத்தை போல நடிச்ச விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்துக்கு கருடன் பார்வையில் கடைசி யாத்திரை நடந்தது. ஆனா கருடனே வந்து ஆசீர்வதித்தானா அழுதானா தெரியாது. ஓகே, திருடர்கள் இருக்கிற இந்த அரசியலுக்கு நடுவில் ஒரு நல்லவன் சாவுக்கு கருடன் வந்தான். அதுதான் விஜயகாந்த். அந்த கருடன் யார் தெரியுமா உங்களுக்கு? ராவுத்தர். அந்த பாகுபாடே இருக்காது. இவர் சீட் ஆடிக்கிட்டே என்ன பண்ணுவார்னா, அந்த மேக்கப் தட்டிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுவார் சார். எனக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்போ என்ன இருந்திருக்கும்னா, இந்த இறந்த அந்த கூட்டத்தை பார்த்து அவருடைய ஆத்மாவே மிரண்டு போயிருக்கும். என்னடா இது இவ்வளோ பெரிய மக்கள் என் பின்னாடி. விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க, அந்த செருப்பை தூக்கி வீசினதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்களுக்கும் மீசை ராஜேந்திரனுக்கும் அந்த கடந்த சில ஒரு 6-8 மாதமாக பெரிய வார் ஒன்று போயிட்டுருக்கு. திரு விஜயகாந்த் சார் மூலமா சொல்கிறது என்னன்னா, இன்றைக்கி விஜய் எங்கேயோ இருக்கார். விஜய் நினைத்தால் விஜயகாந்த் சாரோடைய ஒரு பையனோட அது 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை ஒரு நல்ல லைஃப் கொடுக்கலாம். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட டைரக்டர் பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசிக்க போகிறோம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? கேப்டன் அவர்கள் அவரோட மறைவப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியாமல் போயிருந்தது. அவரோட மறைவு செய்தி கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? முக்கியமாக அவரோட நட்பு அப்படின்றது உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு? வானத்தை போல படத்தில் நடித்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச கேப்டனே, பனி துளியை போல குணம் கொண்ட புரட்சி கலைஞனே. இதை நான் பாடல, கருடன் பாடினார். இந்த பாட்டை நான் பாடல. வானத்தை போல நடித்த விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்துக்கு கருடன் பார்வையில் கடைசி யாத்திரை நடந்தது. உலகத்தில் யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதம் அது. யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, கருட பார்வையில் கேமரா வந்து ட்ரோன் கேமரா ஃபாலோ பண்ணும். மேக்சிமம் நீங்கள் அமெரிக்க அதிபர் இறந்தா கூட கருட பார்வையில் கேமரா தான் நடக்கும். ஆனால் கருடனே வந்து ஆசீர்வதித்தானா அழுதானா தெரியாது. ஓகே, திருடர்கள் இருக்கிற இந்த அரசியலுக்கு நடுவில் ஒரு நல்லவன் சாவுக்கு கருடன் வந்தான். அதுதான் விஜயகாந்த். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து அந்த கருடன் யார் தெரியுமா உங்களுக்கு? ராவுத்தர். ஓகே, இப்ராஹிம் ராவுத்தர் கருடனாக வந்தார். எனக்கு தெரியும். எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க. அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருக்கலாம். யார்? இப்ராஹிம் ராவுத்தர். ஆனால் அவருடைய ஆஃபீஸ் வீடெல்லாம் போனீங்கன்னா திருப்பதி பெருமாள் உடைய வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு இருக்கும். காலையில் வெங்கடாச்சலபதியை கும்பிட்டுட்டு தான் இவர் வந்து வேலையை ஆரம்பிப்பார். அந்தளவுக்கு வெங்கடாச்சலபதியோட ராவுத்தர் வந்து அப்படி ஒரு இது. அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கு இஸ்லாம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நட்பு அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ உங்களுக்கு வெங்கடாச்சலபதினாலே மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனாலே கருடன். அவருடைய ஆயுதம் வந்து கருடன் தான். ஸோ அந்த கருடன் ராவுத்தராக இருந்து தன்னுடைய நண்பனை கௌரவிக்கிறதுக்காகவும் காலம் பூரா இவருடைய மரணத்தை பெருமை பேசணுன்றதுக்காக நட்பில் உச்சத்துக்கு போயிடுச்சு. எனக்கு வந்து ராவுத்தர் விஜயகாந்த் சார்னால நட்பு தான். ஒன்று நடிப்பில் இருப்பார், இல்லைன்னா நட்போடு இருப்பார். இது 2 தான் அவருடைய ஆயுதம். இன்றைக்கி வந்து நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஒரு சேனலோட பேட்டியில் சொன்னேன், அண்ணாவுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய மரணம் வந்து அப்போதைக்கு பேசப்பட்டது. கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டம். ஏன்னா அன்றைக்கி டிவிலாம் அவ்வளோ வளரல. அதுக்கடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இருந்தது. ஜெயலலிதா இவங்களாம் ஆட்சியில் இருந்ததுனால ஓரளவுக்கு ரீசனபிள் கூட்டம் இருந்தது. அவங்களும் ஆட்சியில் இருந்தார், எம்ஜிஆரும் ஆட்சியில் இருந்தார். அதனால் அந்த கூட்டம் வந்துடும். அதே மாதிரி அண்ணா ஆட்சியில் இருந்தார். ஆனால் பெரியண்ணாவாக இருந்த விஜயகாந்த் எந்த ஆட்சியிலையும் இல்லை, மக்களாட்சி தான். ஒன்லி மக்களாட்சி. அந்த மக்கள் மனசை ஒருத்தன் பிடிச்சிட்டானாங்க, அவனை வந்து அவன் தாங்க பாக்கியவான். நீங்கள் மக்களை காசு கொடுத்து பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா,
அதெல்லாம் வந்து நிற்கவே நிற்காது. மக்கள் அவனாக வந்தான் பாருங்கள் சார். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் இறந்தா கூட சார் கரெக்டாக எப்போ பாடி தூக்குறீங்கன்னு கேட்குறான். ஃபோனில் என்ன கேட்குறான், எப்போ சார் பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்குறான். கேட்டுட்டு கரெக்டாக வந்து அந்த ஒரு ½ அன் ஹவர் வரான், ஃபார்மலாக வச்சுட்டு வாட்ச பார்க்குறான். இவ்வளோக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அப்பா பையனாக கூட இருக்கலாம், மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு. அப்படி இருக்கிற நாளுக்கு நடுவே 2 நாள் தமிழ்நாடு வேறு எந்த வேலையும் செய்யலை சார். முழுக்க தென் மாவட்டங்கள். அதான் நான் ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன். தென் மாவட்டத்தில் பிறந்தவர் விஜயகாந்த். தென் மாவட்டத்தில் பிறந்த அந்த விஜயகாந்த் இறக்க போகிறது இயற்கைக்கு முன்னாடியே தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் அதை அழுது தீர்த்துருச்சு மழை. தென் மாவட்டங்களில் 100 வருஷம் இல்லாத மழை பெஞ்சது காரணம் என்ன தெரியுமா? இங்கேருந்து போன ஒருத்தர் சாக போகிறான், அது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடியே தென் மாவட்டங்களில் பயங்கர மழை, 100 வருஷத்துக்கு அப்புறம். அந்த மழைக்கான காரணம் இவர் சாவ போகிறாரு, விஜயகாந்த் சாவ போகிறாருன்னு இயற்கை அழுதுருச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒன்றை உணர்த்திடுச்சு சார். நான் ஒரு வகையில் ஐ எம் ஸோ ஹாப்பி. எதில் ஹாப்பி தெரியுங்களா? இந்த கடந்த 40-50 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள்லாம் ஒன்றை பண்ணி வச்சிருக்கு சார். காசை கொடு, ஏமாத்து, அவனை வந்து அவங்ககிட்ட ஓட்ட போடுங்க, தேவைப்பட்டால் எவங்கிட்ட வேணால் கூட்டணி வை, கொள்கை கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆனால் மேடையில் பேசுவோம் எங்கள் கொள்கைன்னு. ஓகே, அப்படி தர்மத்தை கொண்டுட்டானுங்க சார். 40-50 வருஷத்துக்கு இந்த 40-50 வருஷத்துமா தர்மத்தை கொண்டுட்டானுங்க. தர்மம் செஞ்சால் அவன் முட்டாள். 4 பேருக்கு உதவி செஞ்சாட்டே பார்த்துக்கடா, நாளைக்கு நடுத்தூரில் நிற்க போகிறோம்பானுங்க. இன்றைக்கி தர்மம் செய்கிறதே தப்புன்ற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஜயகாந்தோட மரணம் இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் நீ தர்மம் செய்டா, இருக்கிறதுல உங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும் பாக்கெட்டில் எவ்வளோ இருந்தாலும் 10 ரூபா இருந்தால் 2 ரூபா எடுத்து கொடு, உன்னை அவன் காப்பாற்றுவான்னு ஒரு புது நியதியை எழுதிட்டு போயிட்டார். விஜயகாந்த் வந்து புது நியதியை எழுதிட்டு போயிட்டார். இனிமேல் பாருங்கள், இதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். என்னுடைய தயாரிப்பாளர் நண்பர் ஆர்கேன்னு ஒருத்தர், அந்த ஆர்கே இல்லை 2 ஆர்கே இருக்காங்க, நான் சொல்கிறது ஆர்கே ஒயிட்ஃபீல்டு ஆர்கேன்னு ஒரு நண்பர், அவரும் பிடிச்சிரு. அவருக்கு நீண்ட நாள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு ஆசை சார், நான் சாகும்போது நிறைய கூட்டம் வரணும் சார். அவருக்கு 50-55 வயசு தான் இருக்கும் அவருக்கு. சார் என்ன சார் இப்போ போய் சாவை பற்றி பேசிட்டு? இல்லை சார், ஒரு மனிதனுக்கு அதான் சார் பெரிய விஷயம், அவன் மரணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்றது தான் சார். எனக்கு அது பெருசாக அப்போதைக்கு தெரியல. அப்புறம் விஜயகாந்தோடைய மரணத்தை பார்த்து அந்த வந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவரும் அழுதுபடியே பேசினார். சார் என்ன சார் இதுதான் சார் மனிதனுக்கு இது. இனிமே சார் நான் சம்பாதிக்கிறதுல நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். இப்போ அவர் சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டார், இனிமேல் நான் சம்பாதிக்கிறதுல 10 லட்ச ரூபா நான் சம்பாரித்தா 2 லட்ச ரூபா நான் தர்மம் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுங்களா? விஜயகாந்தின் மரணத்தில் கூட்டம் மக்கள் வந்ததை பார்த்து அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. அப்போ தர்மம் பண்ணுறது தப்பு இல்லை, 4 பேருக்கு சாப்பாடு போடுறது தப்பு இல்லை, நல்லவனாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஜயகாந்தோடைய மரணம் பாருங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வை உருவாக்கும். அரசியல் அதிர்வு, அதை நான் அடுத்து பேச வரேன், அரசியல் அதிர்வு. ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா சார் இனிமேல் தர்மம் நிறைய பண்ணுவாங்க. ஓகே, நிறைய பண்ணுவாங்க. 89 அவரை நான் மீட் பண்ணிட்டேன் சார். அதாவது கேப்டன் பிரபாகரன் அதெல்லாம் ஹிட்டு, புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன். அப்போ ஒரு அசன்ட் ஆகிட்டேன். நான் வந்து கோபுரவாசலின்னு ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கதை சொல்லணும்னு நான் வந்து ட்ரை பண்ணி, நான் கதை சொல்லாத ஹீரோக்களே இல்லை. கார்த்திக் 3 கதை சொல்லியிருக்கேன். நான் நவரச நாயகன் கார்த்திக், அதில் ஒரு கதை சிவாஜியும் கார்த்திக் சாரும் நடித்து KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஓகே, அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது தள்ளி போயிடுச்சு. விஜயகாந்த் சாருக்கு கடம்பாடி நாயக்கர்னு அவருக்கு நான் 3 கதை சொன்னேன். கடம்பாடி நாயக்கர்ன்ற கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து வந்து சரத்குமார் சாருக்கு மதர் இந்தியான்னு ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஓகே, சத்யராஜ் சாருக்கும் கதை சொல்லியிருக்கேன். ஆனால் சத்யராஜ் சார் தான் ஒன்றும் பெருசாக இதுவும் ஆகலை. மிச்சம் இது எல்லாமே ஓகே லிஸ்ட்டுக்கு வந்தது. அதில் விஜயகாந்த் சார் எப்படின்னா சார் கதை சொல்லனா அப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் ஸ்பாட், நிறைய படம் ஷூட்டிங் நடக்கும். நாங்கள் வந்து அப்போது நிறைய கார்த்திக் படம் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சக்தி லாட்ஜி, நாங்கள் ஒரு பெரிய ஃபேமஸாக மணி லாட்ஜி சக்தி லாட்ஜி, இதில் தான் நாங்குவாங்க. நடிகர்கள் சக்தி லாட்ஜியில் தங்குவாங்க. அடுத்த கேட்டகரியில் மணிஸில் தங்குவாங்க. நாங்கள் எந்த அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாலும் கதை இருந்ததுன்னா போதும், நேராக நீங்கள் ஈவினிங்கில் எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதில் விஜயகாந்த் சார் எப்படின்னா 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சுதுன்னா சார் 11 மணி வரைக்கும் கலாட்டா சார். அந்த மேக்கப் மேனுங்க, காஸ்டியூமருங்க, இதுக்கு எங்கேயாவது பக்கத்தில் ஷூட்டிங் வந்திருப்பார், ராதாரவி வந்திருப்பார், சீட் ஆடுறதுக்குன்னா ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிடுவார்.
எல்லாரையும் வர சொல்லி அதில் என்ன நாங்களாம் அசிஸ்டன்ட் ஆக்டர் இல்லையா, நாங்கள் கதை சொல்ல போயிருப்போம். மேபி கார்த்திக் சாருக்கோ இல்லை யாருக்கோ அங்கே போகும்போது உட்காரா அப்படின்ட்டு உட்கார வச்சுக்குவார் விஜயகாந்த் சார். உட்கார வச்சுட்டு அந்த சீட் ஆடும்போதெல்லாம் கூட இருந்து கலாட்டா பண்ணுறது அப்படி இது ஆரம்பிச்சிது சார். இப்போ கூட சமீபத்தில் ராதாரவி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் வந்து உங்கள் சேனலுக்கு நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா ஒரு பேட்டி, என்னால் விஜயகாந்தை காப்பாற்ற முடியும் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணி ராதாரவி சார் இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ ராதாரவி அண்ணன் வந்து எனக்கு அப்பத்துலேருந்து ரொம்ப எனக்கு பழக்கம். அப்போ யார் விஜயகாந்த் சாருடைய பெரிய நட்புன்னு பார்த்தீங்கன்னா ராதாரவி சார் ஃபஸ்ட்டு, எஸ்எஸ் சந்திரன் ஒரு நடிகர், தியாகு சார், பாண்டியன் பழைய நடிகர் பாண்டியன், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஜிகிரி தோஸ்து. அதான் சொல்கிறேன்ல, ஒன்று நட்பில் இருப்பார் இல்லை நடிப்பில் இருப்பார். ஸோ அந்த 89 காலகட்டங்களில் நான் கதை இவருக்கும் சொன்னேன், வேறு ஆளுங்களுக்கு கதை சொல்ல போகும்போதும் நான் வந்து இது பண்ணுவேன். அதே மாதிரி வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்க சார், நீங்கள் ஒரு ஹீரோ வீட்டுக்கு போகிறதாவே இருக்காது சார். இப்போ தான் ஏதோ பெரிய பங்களா கட்டியிருக்காரு போட்டுருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி பாவம் அவர் அதில் வாழ முடியல. ஒரு சாதாரண வீடாக இருக்கும், சாதாரண லுங்கி சாதாரண பனியன் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு போன உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அது எம்ஜிஆர் கிட்டேருந்து ஐ திங்க் லேர்ன் அபவுட் அந்த விஷயத்தை அங்கே இருந்து அவர் கற்றுக்கிட்டார்னு நினைக்கிறேன். சாப்பிட்டியான்னு கேட்பார், டீ அவரே கொண்டு வந்து தருவார். அதே மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சைட் டிஷ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்னடா எனக்கு கதை சொல்லும்போது ஒரு மூடு இருக்கும்ல, ஏன் சொல்லிச்சோன்னா கதை அவ்வளோ நாலேஜபிளாக கேட்பார், அப்சர்வ் பண்ணுவார். நல்லா இல்லைன்னா கூட நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார். நல்லா அதுதான் நம்மளை ஒருத்தர் தேடி வந்திருக்கான் ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்கிறான்ட்டு நல்லா இல்லைன்னு டக்குன்னு மூஞ்சில் அடிச்சா மாதிரிலாம் சொல்ல மாட்டார். ஒரு நாசுக்காக அதை சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணுவார். அப்படியாக எனக்கு வந்து 89லேருந்து கிட்டத்தட்ட நான் ரட்சகன் கமிட் பண்ணுற வரைக்கும் அவரோட நான் ஒரு ட்ராவல் பண்ணேன். ஓகே, அதில் பல முறை அவரோட சேர்ந்து அவரோட நான் சீட்டை விளையாடி இருக்கேன். ராதாரவி அண்ணன், நான், இந்த கேங்கெல்லாம் உட்காந்து சீட் ஆடி இருக்கேன். சில நேரத்தில் மேக்கப் மேனு தட்டில் சார், மேக்கப் மேனுங்க சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பானுங்க. நீங்கள் அது அந்த பாகுபாடே இருக்காது. இவர் சீட் ஆடிக்கிட்டே என்ன பண்ணுவார்னா அந்த மேக்கப் மேன் தட்டிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுவார் சார். எனக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது சார். நமக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கும், ஏன்னா ஹீரோ இல்லை சார், என்ன இருந்தாலும் ஒரு ஹீரோ இல்லை, அவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு நமக்கு இருந்தது. ஸோ அதை எல்லாமே இன்றைக்கி மக்கள் வந்து உள்வாங்கிட்டு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. இதுதான் விஜயகாந்த் இந்த இறந்ததுக்கப்புறம் அவர் சும்மா விட்டு போகல சார், ஒரு பெரிய தர்மத்தை எழுதிட்டு போயிருக்காரு. ஓகே, எப்படி எம்ஜிஆர் வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்னு ஒரு பாட்டா படமாக அவருக்கு தர்மம் தலை காக்கும்னு ஒரு பாட்டு, அந்த படம் வந்து அப்போ பெரிய ஹிட்டு. ஸோ எம்ஜிஆருடைய பாலிசி அது, தர்மம் பண்ணால் உன் தலையை காக்கணும். இவர் தர்மம் பண்ணுறா உன் தலைமுறையே காக்கிட்டார், உன் தலைமுறையே காக்கும். அடுத்து நீங்கள் வேணால் பாருங்கள், வாரிசு அரசியல் அப்படின்னு ஒன்று இந்த தமிழகத்தில் உருவாச்சுன்னா அந்த வாரிசு அரசியலை வாரி வழங்க போகிறது யாருக்கு தெரியுமா? திரு விஜயகாந்த் சாரோட ஃபேமிலி தான், வேறு யாருக்கும் தரமாட்டாங்க. நான் இப்போ அடித்து சொல்கிறேன், வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் வந்தால் அது விஜயகாந்த் சார் ஃபேமிலிக்கு தான் உண்டு. அதுக்கு அந்த பசங்க தயாராகிடணும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது நமக்கு அப்படியே அந்த கூட்டத்தை பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிட்டார் பார்த்தீங்களா அவங்க பசங்க, ஒரு மாதிரி ஃபீலிங் ஆச்சு. அதுவும் அந்த கருடன் வர்றதை பார்த்து அவங்களுக்கே அவங்க அப்பா மேலே இப்படி ஒரு மரியாதை இந்த மக்கள் வச்சுருக்காங்களான்னு ஒரு பிரமிப்பு தெரியுது பார்த்தீங்களா. நல்ல பசங்களாக இருக்காங்க 2 பேருமே. எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா சார், எம்ஜிஆருக்கு எல்லாமே இறைவன் வாரி வாரி கொடுத்துட்டாரு. ஓகே, இறைவன் வாரிசை மட்டும் வாரி கொடுக்கல. எம்ஜிஆருக்கும் இவருக்குமான வித்தியாசம் என்னென்னா, வாரிசை வாரி தரதில் எம்ஜிஆருக்கு கூட பண்ணல, இவருக்கு 2 ஆம்பளை பசங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒன்று இல்லைன்னா ஒன்று அடிச்சிடும். நீங்கள் எழுதி வச்சிங்க, நிச்சயமாக விஜயகாந்த் சாருடைய அந்த தர்மம், அந்த மக்கள் நேசம் ரெண்டும் இந்த பசங்களுக்கு ஒரு பெரிய ரெட் கார்பெட்டை விரித்து அந்த 2 பசங்களுடைய வாழ்க்கையும், அதுவும் இந்த இடத்துல நான் இன்னொன்னே வந்து பதிவு பண்ணி ஆகணும். பெண்களில் வந்து இன்றைக்கி எல்லா பெண்களும் ஃபேன்சியாக ஒரு வாழ்க்கையாக தான் எல்லா பெண்களும் இன்றைக்கி போயிட்டாங்க, ஃபேன்சியாக இருக்கணும்னு. ஆனால் ஜான்சி ராணி மாதிரி நின்னாங்க பாருங்கள் அந்த அம்மா, உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். என்னென்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா மேலே இருந்த இமேஜ் வேறு. பிரேமலதா மேடம், விஜயகாந்த் சாருடைய மேடம் வந்து பிரேமலதா மேடம் அன்னியார்னு இன்றைக்கி வந்து எல்லோரும் கர்வமாக சொல்கிறாங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்ல. வாய் தானே, வாய் எப்போவுமே தப்பாக தான் பேசும். உங்கள் காது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்குதுன்றதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை. அடுத்தவன் வாய்க்கு உங்கள் காது அடிமையாச்சுன்னா நீங்கள் வாழவே முடியாது. ஓகே, அது பேசும், அது அந்த வாய்க்கான உரிமைன்ட்டு உங்கள் காதை மூடிட்டு போகிறவன் தான் இங்கே
கவனிக்கப்படுவான். அந்த மாதிரி அந்த அம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கர்வத்தோடு நின்று பண்ணாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அந்த கூட்டத்தெல்லாம் அழுகுறாங்க. குஷ்பு மேடம்லாம் கதறி கதறி அழுகுது. ஏன்னா குஷ்பு மேடமுக்கு தெரியும் விஜயகாந்த் சார் எவ்வளோ நல்ல மனுஷன், கூட நடிச்சிருக்காங்கல்ல, தெரியும் அவங்களுக்கு. ஸோ இந்த அம்மா அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குது. அந்த கமாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தலைமை குணம். அதனால தான் நான் ஜான்சி ராணின்னு சொன்னேன். நீங்கள் ராஜீவ் காந்தி கிட்ட அது இருந்தது. இந்திரா காந்தி செத்தது ஒன்று அந்த ஃபியூனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருந்தார், அழவே இல்லை. எல்லாரும் அப்போ பேசப்பட்ட ஒரு இது அது. ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து அடுத்து அவர் தான், அவர் எப்படி இருப்பார்னு எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. பார்க்கும்போது பரவாயில்லடா இஸ் த பர்சன் அப்படின்னு அப்போ தோணுச்சு. நிறைய பேருக்கு தோணுனதாக சொல்லுவாங்க என்கிட்ட. நானும் சின்ன பையனை பார்க்கும்போது எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காரு, பார்த்துருக்கேன், மைண்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படி ஆளுமையோடு நின்னாங்க பாருங்கள், ஆளுமைக்கு தயாராகிட்டாங்க. ஓகே, ஆளுமையாக நின்னாங்கல்ல, ஆளுமைக்கு தயாராகிட்டாங்க. இனி அவங்க ஒன்றும் பண்ண வேணாங்க, நல்லவங்களாக இருக்கணும், அவருடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கணும், மக்களுக்கு செய்யணுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் விஜயகாந்த் பிரேமலதா மேடம் ஆகட்டும், அந்த 2 பசங்களும் ஒன்றும் பண்ணாதீங்க, கம்முன்னு இருங்க. அவரோட ஆசையை வாங்குங்க. மக்களுக்கு என்ன பண்ணலாம், அங்கே போனால் சோறு போடுங்க, எப்படி அவர் பண்ணாரோ அது நீங்கள் கடனை வாங்குவீங்களோ எனக்கு தெரியாது, அதை மட்டும் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் சேனல் மூலமாக அவங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா விஜயகாந்த் ஆசைப்பட்டார். கண்டிப்பாக. சரி, கேப்டன் அவரோட ஆத்மா இப்போ எங்கே சார் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க, எது உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நான் கொஞ்சம் நான் வந்து ஃபிலாசபியாக தான் பேசுகிறேன். ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா இந்து இதில் 16 நாள் வந்து எந்த ஒரு இறந்த உயிரும், அதனால தான் 16 நாள் நம்ம வந்து கணக்கு வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஆமாம், அந்த இதை காரியம் பண்ணுறது. விஜயகாந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவருடைய புதைச்ச இடம், அந்த புதைச்ச இடத்துல நீங்கள் கண்ணை மூடி உங்களை கடந்து அங்கே நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம். நீங்கள் கடக்கணும். ஏன்னா ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்குன்னா, ஒரு மனிதன் இந்த இறந்ததுக்கப்புறம் இந்த பூமியில் அவன் எவ்வளோ பற்றுதலோடு இருந்தான்றதை வச்சு அவன் கீழ்நிலையில் இருப்பான். நல்லா கேட்டுங்க. இப்போ நான் சாகும்போது எனக்கு ஒன்று பேலன்ஸ் இருக்குது. ஒரு பெரிய நடிகன் ஆகணும், பெரிய டேரக்டர் ஆகணும் நான் இருந்துன்னு வச்சுங்களேன், நான் திருப்பி பிறப்பேன். எங்கே பிறப்பேன்னு தெரியாது. அது வந்து சூட்சம கணக்கு, அதை நீங்கள் கேட்கக்கூடாது, தெரியாது, யாருக்குமே தெரியாது, அது சூட்சமம். ஆனால் பிறப்போம், அதை நம்பணும் நீங்கள். இப்போ இவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தனிப்பட்ட முறையில் இருந்த ஆசைகள் இருந்திருக்கும். சிஎம் ஆகணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இல்லை பிஎம் ஆகணும், ஏதோ ஒன்று இருந்திருக்கும். இல்லாமலாம் மனிதன் இருக்க மாட்டான், இவ்வளோ வளர்ந்துருக்க மாட்டார். இப்போ என்ன இருந்திருக்கும்னா, இந்த இறந்த அந்த கூட்டத்தை பார்த்து அவருடைய ஆத்மாவே மிரண்டு போயிருக்கும். என்னடா இது, இவ்வளோ பெரிய மக்கள் என் பின்னாடி என்னை வந்து இது பண்ணியிருக்காங்களா, இவங்களுக்கு நம்ம எதையாவது செஞ்சுருக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆகிருக்கணுமோ. எப்படி ரஜினி சொன்னார், நான் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் கரெக்டாக இருந்திருந்தேன்னா நான் வேறு பண்ணியிருப்பேன்னு சொன்னார்ல, அதை இப்போ அவர் யோசித்து அந்த ஆஃபீஸில் அவரை எங்கே புதைச்சிருக்காங்களோ புதைச்ச இடத்துல அந்த ஆத்மா அங்கேயே நின்று, எப்போவுமே அந்த உடம்பு என்ன சொல்லுவாங்கன்னா சார், செத்ததுக்கப்புறம் அங்கேயே சுற்றி வருமா, தன்னை எத்தனை பேர் வந்து பார்க்க வராங்க, இதெல்லாம் பார்க்க வருமா. இது காமனாக எல்லாருக்கும் நடக்கிறது. இது வந்து ஒரு ரேர் பர்சனாலிட்டி. இது இவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் இவர் மகத்தான மனிதனாக மாறுறாரு. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த்ன்றது ஒரு நடிகர், அரசியலில் கொஞ்சம் தைரியமான ஆள், ஹெல்ப் பண்ணுவார்ப்பா, அவ்வளோதான் இருந்தது. ஓகே, இவ்வளோ பெரிய மாமனிதன் யாருக்குமே தெரியாது. விஜயகாந்த் சாருடைய மனைவிக்கு கூட தெரியாது அவர் ஒரு மாமனிதன். ஒரு நல்ல மனுஷங்க, என் புருஷன் நல்ல மனுஷன், அந்த மாதிரி பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு மாமனிதனாக மாறிட்டார் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஆத்மாவே இந்த அவருடைய இடத்துல இருந்து இந்த தமிழகத்துக்கு எதையாவது மாற்றத்தை தரணும்னு துடிக்கும். ஓகே, அது தர்மத்தில் தான் நிற்கும், நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் நான் திருப்பி இப்போ என்னையே பேச தூண்டுது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் தர்மத்தை விதைச்சிரு. இப்போ விஜயகாந்த் என்ன விதைச்சிட்டு போயிருக்காருன்னா, தர்மம் பண்ணு, ஏழைகளுக்கு தர்மம் பண்ணு, இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணு, கொள்ளையை அடித்து வைக்காத சார். 1000 வெள்ளைக்காரன் வந்து இங்கே வந்தான் சார், நம்மளுடைய பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனான் சார், எடுத்துகிட்டு போயிட்டான். கரெக்டாக ஹிஸ்ட்ரி அதான் சொல்லுது. இன்றைக்கி இங்கே கொள்ளடிக்கிற ராஸ்கல் எல்லாம் சுவிட்சர்லாண்டில் கொண்டு போய் வைக்கிறானுங்க சார் பணத்தை. அதுக்கு வெள்ளைக்காரனே பெட்ரு தானே. அவன் அறிவுலெல்லாம் இப்போ விஜயகாந்த் வந்து போய் உட்காருவார், அவனுக்கெல்லாம் யோசிக்கும். ஏன்னா எல்லாருமே மரணத்தை யோசிப்பான் சார். மரணத்தில் தனக்கு ஒரு மரியாதை வரணும்னு யோசிக்காத ஆளே இருக்காது.
இன்னும் சொல்லப்போனால் எல்லா சாதிக்கணும்னு நினைக்கிறது அந்த எண்டுக்கு தான். அப்போ எல்லாருக்குமே அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, சொல்ல அங்கே இருக்காருன்னா, எதிர்காலத்தில் பணத்தை கொள்ளடிச்சு வைக்காத. உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய ஒரு ஜென்மத்துக்கு பண்ணால் போதும். உன் ஃபேமிலிக்கு என்ன சார் வேணும்? மேக்ஸிமம் நல்ல படிப்பு, இன்டெலிஜென்ட்டான ஒரு இது, நல்லது செய்ய கற்றுக் கொடுக்குறது. இது எல்லாம் இப்போ விஜயகாந்த் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த பசங்களை பாருங்கள். இப்போ விஜயகாந்த் சார் எங்கே இருப்பார் அப்படின்னா, அவரை அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தேமுதிக ஆஃபீஸ் அலுவலகம், அங்கே தான் இருக்கார். அவரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அவர் கூட நீங்கள் பேசலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு பாக்கெட் வாங்கிக்கிங்க. நீங்கள் போகும்போது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு பாக்கெட் வாங்கிக்கிங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்து கண்ணை மூடிட்டு விஜய் அந்த நிமிஷம் வந்துடுவார். ஓகே, அவரை நீங்கள் தர்மத்தின் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். சிறப்பு. அவரை நீங்கள் வேறு எதுவுமே அவர் கான்டாக்ட் நம்பர் இல்லை, தர்மம் மட்டும்தான் விஜயகாந்துக்கான கான்டாக்ட் நம்பர். நீங்கள் தர்மம் மட்டும் அங்கே போய் கண்ணை மூடி உட்காருங்க, உங்களை வந்து பிடிச்சிடுவார். அவர் வெறும் பிடிச்சிட்டு உங்களை சும்மா ஹாய் சொல்லிட்டு போக மாட்டார். உங்களுக்கு தேவையானது செய்கிற ஒரு சக்தி அவருக்கு வந்துருச்சு. நான் அதில் அவரை ஒரு எக்ஸ்ட்ரா அவரை நான் பார்க்குறது கருடன் வந்ததுனால தான். அது வந்து அன்இமேஜினபிளான ஒரு விஷுவல். அது நினச்சே பார்க்க முடியாது, யாருக்குமே நடக்கலை. ஈவன் நம்மளுக்கு மகாத்மா காந்தின்னு சொல்கிற காந்தி கூட அது நடக்கலை. கருடன் காந்திக்கும் வரவில்லை, காந்திற்கு வந்திருக்கிறது, விஜயகாந்திற்கு வந்திருக்கிறது. அப்போது விஜயகாந்த்ன்றது ஒரு சராசரி மனுஷன் கிடையாது. அந்த ஆள் அந்த சோலை நீங்கள் பிடிக்கணுன்னா தர்மம் பண்ணுங்கள், அவரை பிடிச்சிங்க. அவர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். உங்களை இன்னும் தர்மம் செய்கிறதுக்கு நிறைய செய்வார். நிச்சயமாக அந்த 2 பசங்களில் ஒரு பையன் அரசியல்லையும் ஒரு யாராவது ஒருத்தர் திறமையை, அவங்களுடைய திறமை தான், ஏன்னா இன்னும் இப்போ இதுவாகலை. நிச்சயமாக தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக அந்த 2 பசங்க இருப்பாங்க. 100% இருப்பாங்க. அந்த அம்மா அதுக்கான அவர் விதையை போட்டு போயிட்டார். ஒரு முழு கதையை அந்த அம்மா எழுதிடும். அதுக்கான சக்தி அந்த அம்மா கிட்ட இருக்குது. சரி, விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க. அந்த செருப்பை தூக்கி வீசினதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தன்னோட அண்ணன் ரொம்ப நாள் பார்க்கல, ரொம்ப வருஷம் பார்க்கல அப்படின்னாலுமே கூட இந்த மாதிரியான நிகழ்வுக்கு வந்த விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு வருத்தம் இல்லை, அது நடந்துடக்கூடாது தான். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச அந்த மீசை ராஜேந்திரன் இஷ்யூவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்களுக்கும் மீசை ராஜேந்திரனுக்கும் அந்த கடந்த சில ஒரு 6-8 மாதமாக பெரிய வார் ஒன்று போயிட்டுருக்கு, பெரிய பிக் வார். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாருக்காகட்டும் விஜய்க்கும் எந்த ஒரு கிளாஷும் கிடையாதுல்ல. இன்னும் சொல்லப்போனால் தம்பி தானே, பெரிய அண்ணன் மாதிரியே ஒரு சின்ன தம்பி தான் மாதிரி தானே. அப்படி தான் இருந்தது. எங்கேயுமே விஜயகாந்த் சாருக்கு எதிரி வந்து விஜய் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மீசை ராஜேந்திரனுக்கும் விஜய்க்குமான ஃபேன்ஸு சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சண்டையில் மீசை ராஜேந்திரன் மூலமாக அவர் விஜயகாந்த் மேலே கோபமான சிலர், விஜயகாந்தும் இவருக்கு பிடிக்காதுன்னு சில மைண்ட் செட்டில் வந்து அப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுதை தவிர, விஜயகாந்த் சார் மேலே இருக்கிற பாசத்துலேயும் விஜயகாந்த் சாருக்கும் விஜய்க்கும் திரு விஜய் அவர்களுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்குது, அந்த வெறுப்பில் தூக்கி அடித்தாங்கன்றது கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஒன்று வேணால் அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். அதை மேபி எதிர்காலத்தில் விஜய் செய்வார். என்ன செஞ்சுருப்பாருன்னா, விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 படம் நடிக்கிறாரு, அவங்க அப்பாவே எடுக்கிறாங்க, ஒரு பெருசாக பர்ஃபார்ம் ஆகலை, பரவாயில்ல, நாளைய திருப்பி 2-3 படம் பண்ணார், மாணவன் ஏதோ ஒரு படம் வரும். அப்போது பெரிய பிரேக் இல்லாதப்போ எஸ்ஏசி சார் என்ன பண்ணுறாருன்னா, விஜயகாந்த் சார்கிட்ட போயிட்டு ஒரு காம்பினேஷனில் கேட்குறாரு. அவரும் பெருந்தன்மையோடு நடிக்கிறாரு. அந்த படம் கவனிக்கப்படுது. ஸோ அதுலேருந்து அடுத்து இன்னொரு படம் ஏதோ ஒன்று வந்து டக்குனு போய் உனக்காக மாட்டி டக்கப் ஆகிடுறாரு. ஸோ விஜயகாந்த் என்பவர் எல்லாருக்கும் உதவி செஞ்ச மாதிரி விஜய்க்கும் உதவி பண்ணியிருக்காரு. இது எப்படி விஜய் மனசில் இல்லாமல் இருக்கும்? நிச்சயமாக இருக்கும். ஒன்று பதிலுக்கு கைங்கறி செய்கிறது தான். இப்போ நான் திரு விஜயகாந்த் சார் மூலயமா சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி விஜய் எங்கேயோ இருக்கார். விஜய் நினைத்தால் விஜயகாந்த் சாரோடைய ஒரு பையனோட அந்த 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை ஒரு நல்ல லைஃப் கொடுக்கலாம். ஓகே, ஒரு நல்ல லைஃப் கொடுக்கலாம். இது வந்து என்னென்னா திருப்பி தர்மம் தான். எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது சார். இந்த உலகத்தில் நீங்கள் வேறு கிடையாது, நான் வேறு கிடையாது சார். அவங்க செத்து போயிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடல சார், இங்கே தான் இருக்காங்க. அவே போயிட்டே இருப்பாங்களே தவிர, இது ஒரு பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு களம். இது உயிரோடு இருக்கிற நமக்குள்ள தாட்டு உடம்புல இருக்குது. நாம் செத்து போனாலும் நம்ம வெளியே இருப்போம். கீழே இருக்கமா மேலே இருக்கமா தள்ளி தள்ளி போகிறோமான்றதான் கேமு. இங்கே யாருக்குமே அழிவு கிடையாது. அது மாதிரி
விஜயகாந்த் அப்படிங்கிறவர் இப்போ அந்த உடம்புலேருந்து வெளியே போய் ட்ராவல் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த மக்களுக்காக எதையாவது செய்யணுன்ற எண்ணத்தில் அந்த ஆத்மா இங்கேருந்து போகாது. அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க பையனை கூப்பிட்டு 2 பசங்களில் ஒரு பையனை ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணி லிஃப்ட் பண்ணி விடணும். லிஃப்ட் பண்ணார்னா, ஏன்னா எதிர்காலத்தில் விஜய் அரசியலுக்கு வரணுன்ற ஆர்வத்தில் இருக்காங்க. அப்போது அந்த ஆர்வத்தில் இருக்கும்போது இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கனால விஜயகாந்தோட ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மக்கள் கூட்டம், அது விஜயை லவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதனால் அது திருப்பி எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு ஒன்று செஞ்சப்பா, உன் பிள்ளைக்கு நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு செஞ்சிட்டால, எதிர்காலத்தில் இன்றைக்கி விஜயகாந்த் சாருக்கு ஏற்பட்ட மரியாதை நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் வரும் இல்லையா? அதானே சார், இது ஒன்றும் அப்படியே சைக்கிள் தானே சார். அந்த சைக்கிளில் நீங்கள் சகோதரத்துவமாக நடந்தால்தான் சைக்கிளில் நீங்கள் சுற்றிட்டு வரும்போது நல்ல உச்சத்தில் இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான், அவங்க பையனை ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும். விஜய் சார் அவங்க பையனில் ஒரு பையனுக்கு லைஃப் கொடுத்து பெரிய ஹீரோ ஆக்கணுன்றது என்னோட ரெக்வெஸ்ட். அது பண்ணிட்டீங்கன்னா அந்த சம்பவம் அந்த செருப்பு அடித்தார் இல்லையா, யாரோ ஒரு எக்ஸோய் அடிச்சிருப்பார்ல, அவர் வைக்கப்படுவார். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதான் வடிவேல் அவர்கள் வராது காரணம் என்ன சார்? பயமா இல்லை வேற ஏதாவது காரணம்? வடிவேல் எனக்கு மாபெரும் கலைஞன். எனக்கு அவர் மேலே வருத்தம் வந்துருச்சு. நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க வேணாம் சார். யார் சார்? மதுரைக்காரனுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது தெரியுமா சார்? அடிச்சுக்குவாங்க சார். மதுரை கேரக்டர் தெரியுமா? அடிச்சுக்குவாங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் துரோகம் கூட பண்ணுவாங்க. அது ஒரு ஜாலியான துரோகமாக தான் இருக்கும். ஆனால் சார் செத்துட்டா போய் நிற்பான் சார். அதுதான் மதுரைக்காரன். அது மதுரை மண்ணுக்குன்னு சில குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியவே மதுரையிலேருந்து வந்த வடிவேலு மிஸ் பண்ணிட்டார். என்ன இப்போது ஒரு வீடியோ போட்டுருக்கலாம். முன்ன என்ன சொல்லியிருக்கலாம். அதாவது அட்லீஸ்ட் அந்த கருடனை பார்த்தாவது நீ கண்காணிக்கணும். விஜயகாந்த் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் என்ன ஒரு ஸ்பெஷல் நீ புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு வீடியோ. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி எத்தனையோ பேர் இந்த மாதிரி இந்த விஜயகாந்த் இருந்திருக்காரு. இந்த விஜயகாந்தை அவர் இறந்துட்டார்னோன்னா அதிகமாக துக்கப்பட்டது, நிச்சயமாக துக்கப்பட்டிருப்பார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது சார். எல்லா மனுஷனும் அழுதுருப்பான் சார். கண்டிப்பாக. அதை நான் வடிவேலு அப்பா செத்துட்டார் யாருன்னு கை தட்டிலாம் இருக்க மாட்டார், வலிச்சிருக்கும் சார். விஜயகாந்த் 4 வருஷமாக இருக்கார்ல சார், அது 4 வருஷம் அவரோட ஒரு போராட்டம் இருக்குல்ல சார். அவர் ஹெல்த்தில் அழாதவன் எவனுமே இல்லை சார். வடிவேலும் அழுதுருப்பார். ஆனால் அது உனக்குள்ளே கதவை சாத்திட்டு அழுதினா அது மக்கள் எனக்கு தெரியணும்ல. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒரே ஒரு வீடியோவில் நானும் தான் கிளம்பி போயிருப்பேன் சார். விஜயகாந்தாக இருந்தால் கிளம்பி போயிருப்பார். விஜயகாந்தாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் விஜயகாந்த் இருக்காருன்னு வச்சுங்க, சட்டையை மாட்டிக்கிட்டு யாரா என்னை திறந்து வாங்கடான்ட்டு போயிருப்பார். அதான் விஜயகாந்த். நீ காமெடி நாயிட்ட பற்றியா, பையன்ட்ட பற்றியா, பயப்படுறவங்க இவ்வளோ பேசக்கூடாது. நீ இறங்கி போயிருக்கணும். ஏன்னா நீ மதுரைக்காரன், விஜயகாந்த் ஊருக்காரன், தில்லா இறங்கி போயிருக்கணும். ஒரு பெரிய மாலை வாங்கடா அழியடா என் அண்ணன்டா அது என்னமோ ஒன்று சொல்லிவிட்டு சார். இதெல்லாம் உள்ளேருந்து வரணும் சார். ஓகே, ஒன்று ஊரில் இருந்தால் வரணும், இல்லை உள்ளேருந்து வரணும். நீ ஊரில் இருந்துக்கிட்டே உனக்கு உள்ளேருந்து வரலன்னா மாதிரி தப்பாகி போச்சுல்ல. மதுரைக்காரர்களுக்கே வடிவேல ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டார். ஏன்னா தமிழனுக்கு பெருமை வடிவேல். நம்ம அதை என்ன முரண்பாடு இருந்தாலும் அவர் தர்மம் பண்ண மாட்டார், கூட நடிக்கிறவங்களை டார்ச்சர் பண்ணுவார்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமிழில் ஒரு பெருமை மிக்க கலைஞன். அந்த கலைஞனை மட்டும் நீ நின்றக்கூடாது, நீ மனிதனாக மாறணும். ஏன்னா நீ மதுரையிலேருந்து வந்திருக்க. மதுரைக்காரனோட தகுதியாக அவன் எங்கே இருந்தாலும் கடைசியில் மனுஷனாக அவன் செய்ய வேண்டியதை செஞ்சுருவான். அதில் திரு வடிவேல் அவர்கள் கண்டனத்துக்குரியவர். அவரை யாராக இருந்தாலும் வடிவேலை மன்னிக்க மாட்டார்கள். விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல ஆளுக்கு நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு சேனலில் சொன்னேன், நான் இப்போ கூட ஒன்றும் இல்லை, பக்கம்தான், 2 கிலோமீட்டர் தான். டக்குன்னு ஒரு மாலையை கொண்டு போய் போட்டு கண் கலங்கினாலே கிளியர். இது யாருக்கும் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு வந்தது யாருக்கும் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, அவருக்கு தெரிஞ்சால் போதும். அதை நீங்கள் பண்ணணும், உடனே பண்ணுங்கன்றது என்னோட ரெக்வெஸ்ட். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வழக்கம் போல் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நினைவில் அவனை சதி முறை விடைபெறுது. நானும் நன்றி.